சிஏவா? லைஃப் லாங் கோர்ஸ் இல்ல? எனக்கு தெரிஞ்ச பல பேர் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. ரவியை இந்த கம்ப்யூட்டர் சைடுல சாஃப்ட்வேர்ல ஏதாவது பண்ண சொல்லாமே? இல்ல, அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே முடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கான். எங்களுக்கு அவன் ஸ்டடீஸ் மேல நம்பிக்கை இருக்கு. He will finish it quickly. Then it's fine. என்ன ரவி, யூஜிக்கு அப்புறம் சிஏவா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். சரி, வரேன். ஓகே. ரவி, காஃபி ஏதாவது வேணுமா? வேணாம், கதவு சாத்திட்டு போ. என்னங்க அவன் ஒரு மாதிரியாவே இருக்கான்? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே இருக்கான். நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். லாஸ்ட் செமஸ்டர்ல மார்க்ஸ் எல்லாம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டியா? அவன் எங்க சொல்றான்? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். எதை கேட்டாலும் ஒரு பதிலும் கிடையாது. மூர்த்தி, ஒன்று தெரியுமா? இந்த செமஸ்டர்ல ரவி ஒரு பேப்பரை கிளியர் பண்ணல. ஒரு பேப்பர் இல்ல மச்சான், 2 பேப்பர். எங்க அம்மா எப்பவும் ரவி மாதிரி படிக்கிறதே இல்லைன்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவன் போய் இப்படி. என்னாச்சு ரவிக்கு? வேணா ஒரு விசாரணை கமிஷன் வச்சிடலாமா? என்னாச்சு ரவிக்கு என்ற கேள்வி எல்லோரிடமும் எழுந்தது. நண்பர்கள் மத்தியில் மட்டுமல்ல, வீட்டிலேயும் அவன் கலகலப்பாக இல்லை. எல்லாவற்றிலும் ஒதுங்கியே இருந்தான். அதைப் பற்றி நண்பன் மூர்த்தி அவனிடமே பேசினான். ரவியின் பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ள மூர்த்தி மிகவும் சிரமப்பட்டான். ரவி மனம் திறந்து எதையும் சொல்ல மறுத்துவிட்டான். அரைக்குறையாகத்தான் தகவல் கிடைத்தது. மூர்த்தி கண்டுபிடித்த உண்மை இதுதான். ரவிக்கு சுயன்பத்தில் நாட்டம் இருந்திருக்கு. அதுல அதிகமா அவன் ஈடுபட்டு இருந்திருக்கான். அதனால தான் ஆண்மையை இழந்துட்டோமோன்னு ஒரு கவலை அவனுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வரப்போற மனைவியை சந்தோஷமா வச்சுக்க முடியாதோ, தனக்கு குழந்தை பிறக்குமோ இல்லையன்னு ஒரு சின்ன கவலை. இது ஒரு பெரிய கெட்ட பழக்கம். இதனால தான் ஒரு தகுதியற்ற ஆண்மகன் ஆயிட்டமோன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ். இதை பற்றி எழும் சந்தேகங்கள். இந்த பழக்கம் தப்பானதுதான். ஆனாலும் இந்த பழக்கம் பல பேர்கிட்ட இருக்கிறதால யாரும் இதை பத்தி வெளிப்படையா பேசுறதில்ல. ஒரு துளி செமன் 80 சொட்டு ரத்தத்துக்கு சமம். இதை வேஸ்ட் பண்றவங்க ஹெல்த்தியா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பல பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு. இது சரியான அட்வைஸ் தர யாரும் இல்ல. சில பேர் தவறான பெண்கள்கிட்ட போய் தங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அதை விட இது மேல். ஏன்னா இதுல எய்ட்ஸ் பயம் கிடையாது இல்லையா? இந்த மாஸ்டர்பேஷனுங்கிற பழக்கம் பொதுவாகவே அது விடலை பருவத்தில் ஆரம்பிக்கும், அடலசன் பருவத்தில் ஆரம்பிக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிறகு ஒரு தப்பு செய்கிறோமோன்னு ஒரு பயம் ஏற்படும். இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கங்கிறது கைமுட்டி பழக்கம், கைப்பழக்கம்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் தப்பான முறை இல்லை, தப்பான செயல் அல்ல. 80 சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு விந்துக்குன்னு கிடையாது. இது தானியாக ஒரு இடத்துல அது பாட்டும் எச்சி சுரக்கிற மாதிரி அந்த விந்துவும் சுரக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் சிஏ பாஸ் பண்ணிட்டேன்பா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. as he said. Congrats ரவி, you have achieved what you aimed for. நடுவில் நீ டல்லா இருந்ததை பார்த்து நானும் அம்மாவும் கொஞ்சம் கவலைப்பட்டோம். தெரியும்பா, மூர்த்தியோட உதவியால என்னோட எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து போச்சு. Now I am confident பா. All the best ரவி. Thank you பா. மூர்த்தியால் இன்று ரவியும் RRC வாலண்டியர். அப்போ நீங்க